சொந்தம் பார்த்தாலே துர்கா இப்ப சொல்லுங்க, என்கிட்ட என்ன பேசணும் துர்கா? சூரியன், அத நான் சொல்றேன். வைஷு, துர்கா தானே என்கிட்ட பேசணும்னாங்க. துர்கா தான் பேசணும், ஆனா அவ என்கிட்ட என்ன பேசணும்னு சொல்லிட்டா. ஏன் ஐஷு, அது அவங்க சொல்ல மாட்டாங்களா? துர்காவை சொல்ல விடுங்க. அது வந்து சூரியன் அவ ஒழுங்கா சொல்லிட மாட்டா, நான் தான் ஒழுங்கா சொல்லுவேன். என்ன சொல்றீங்க? காலேஜ் எல்லாம் போய் படிக்கிறாங்க, ஒரு விஷயத்த கூட ஒழுங்கா அவங்களால சொல்ல முடியாதா? அப்படி இல்ல சூரியன், அவ சொல்லுவா, இருந்தாலும் இந்த விஷயத்த அவளால சொல்ல முடியலையா, அதனால நானே சொல்றேன். ஐஷு, எதுவா இருந்தாலும் அவங்க சொன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. துர்கா நீங்களே சொல்லுங்க. ஐஷுவே சொல்லட்டும். என்னாச்சு துர்கா, உங்களால என் கூட பேச முடியலையா? இதுக்கு முன்னாடி எல்லாம் பேசிருக்கீங்கல்ல, இப்ப என்னாச்சு? நீங்களே சொல்லுங்க. இல்ல, நான் இவகிட்ட சொல்லிட்டேன், அவளே சொல்லட்டும். சூரியன், நான் சொன்ன என்ன, துர்கா சொன்ன என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே? இல்ல ஐஷு, எதுவா இருந்தாலும் அவங்க வாங்கினாலும் சொன்னா தெளிவா எனக்கு புரியும்னு தோணுது. ஏன் சூரியன், நான் பேசுறது உங்களுக்கு புரியலையா? நான் தமிழ்ல தானே பேசுறேன். இல்ல ஐஷு, நீங்க படப்படன்னு பேசிடுறீங்க. துர்கா பேசினா ரொம்ப அமைதியா சாஃப்டா பேசுவாங்க. அவங்க பேசுறது எனக்கு ரொம்பவே அழகா புரியும், அதனாலதான் அவங்கள பேச சொன்னேன். பரவாயில்ல சூரியன், நான் உங்ககிட்ட சொல்றேன், அது உங்களுக்கு புரியலன்னா அவ சொல்லட்டும். ஐஷு, சீக்கிரமா சொல்லு, யாராவது வந்துட போறாங்க. கரெக்ட், யாராவது வந்துட போறாங்க துர்கா. ஐஷு, நீ போய் கீழே நின்று யாராவது வராங்களான்னு பாத்துக்கோ. துர்கா கிட்ட நான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். இல்ல இல்ல, ஐஷு இங்கே இருக்கட்டும். துர்கா, அப்படின்னா நீங்க போய் கீழே நிக்கிறீங்களா? வேண்டாம் வேண்டாம், துர்கா இங்கே நிக்கட்டும். சரி ஐஷு, அப்படின்னா நான் கீழே போட்டுமா? ஐயோ, நீங்க கீழே போயிட்டீங்கன்னா நாங்க யார்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம்? உங்ககிட்ட தான் பேசணும் சூரியன். என்கிட்ட தானே பேசணும், அதுவும் துர்கா விஷயமா தானே பேசணும். அத நான் துர்கா கிட்ட கேட்டுக்கிறேன். ஐஷு, நீங்க போய் கீழே நிக்கிறீங்களா? நீங்க சொல்றதும் கரெக்ட் பாயிண்டா தான் இருக்கு. நானே போய் கீழே நின்னு யாராவது வராங்களான்னு பாத்துக்கிறேன். ஏய் துர்கா, நான் கீழே போய் நிக்கிறேன்டி. ஐஷு, ஏய் துர்கா, இதான் சூப்பர் சான்ஸ். உன் மனசுல இருக்க எல்லாத்தையும் அவட்ட சொல்லிடுறீ, எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடு. ஐஷு, பயமா இருக்கு ஐஷு. பயப்படாதடி, நான் கீழே தான் நிப்பேன். நீ சத்தம் போட்டு கூப்பிட்டா உடனே ஓடி வந்துருவேன். பயமா இருந்தா உடனே கூப்பிட்டு, சரியா? சரி ஐஷு. சூரியன், உங்களை நம்பிதான் விட்டு போறேன், பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன் ஐஷு, நீங்க போங்க. துர்கா நீங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? அது வந்து ஐஷுவை சொல்ல சொல்லட்டுமா? சரி துர்கா, உங்களுக்கு பயமா இருந்தா ஐஷு வர சொல்றீங்களா? நீங்க போயிட்டு. வேண்டாம். அப்ப நீங்களே சொல்றீங்களா? சொல்லுங்க. அது இந்த கல்யாணத்துல, நிச்சயத்துல. என்ன சொல்றீங்க? கல்யாணமா நிச்சயமா? நிச்சயம் தான், அடுத்த வாரம் நிச்சயம் நடக்க போகுது. சரி, அதனால? அந்த சூர்யா இருக்காருல்ல, அவரு கல்யாணத்தை தான் நிறுத்துவேன், நிச்சயத்தை நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எதுக்கு அப்படி சொன்னாரு? அது வந்து அவரு ரொம்ப வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்காராம், சின்ன வயசுலயே தொலைஞ்சு போயிட்டாராம். அவனா? ஆமா, பாவம். அதனால இப்போ அவரால வீட்டுல எதுவுமே பேச முடியாதான். ஓ, அவன் அப்படிலாம் சொன்னானா? ஆமா, அது மட்டும் இல்ல, நீ பிடிச்சிருக்குன்னு அவர்தான் பொண்ணு பார்க்க சொன்னாரா. ஆஹா. அதனால இப்ப உடனே நிச்சயத்தெல்லாம் நிறுத்த முடியாது, கல்யாணத்தை அன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொன்னாரு. எப்போ? கழுத்தில் தாலி கட்டும் போதா? ஆமா. பரவாயில்லையே. ஆமா, அவர் சொல்றதும் கரெக்ட் தானே, அவரும் பாவம்ல. ஆமாமா, அவர் பாவம் தான், ஆனா நீங்க அவரை விட ரொம்ப பாவம். என்ன சொல்றீங்க? துர்கா, யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க, நீங்க அதை அப்படியே நம்பிடுவீங்களா? நீங்களா சொந்தமா எதையுமே யோசிக்கவே மாட்டீங்களா? யோசிச்சேன். என்ன யோசிச்சீங்க? இந்த கல்யாணம் வேண்டான்னு நான் தான் யோசிச்சேன். ஓஹோ, அப்படியா? ஆமா, நிச்சயம் வேண்டான்னு இப்ப நான் தான் யோசிச்சேன். சரி சரி சரி, ரொம்ப பெரிய முடிவுதான். ஆமா, எதுக்காக இந்த கல்யாணம் வேண்டாம்னு யோசிச்சீங்க? அவர் ரொம்ப நல்லவருன்னு சொல்றீங்க, பாவம்னு சொல்றீங்க, ரொம்ப வசதியானவரு, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது எதுக்காக வேண்டாம்? அவரே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? நீங்க எதுக்கு இப்படி பேசுறீங்க? கல்யாணத்தை நிறுத்துறேன்னு அன்னைக்கு சொன்னீங்க, இப்போ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றீங்க. இல்ல துர்கா, நீங்க தானே சொன்னீங்க அவர் ரொம்ப நல்லவர்னு, அவர் பாவம்னு சொல்றீங்க, அதான் ஏன் கல்யாணம் மட்டும் வேண்டான்னு சொல்றீங்கன்னு கேட்டேன். அவரை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. இது உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சொன்னா எங்க வீட்டுல கேட்க மாட்டாங்க, நல்ல இடம் நல்ல மாப்பிள்ளைன்னு சொல்றாங்க. அப்படியா? அதனாலதான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலாம்னு நினைச்சேன். என்ன உதவி துர்கா? நீங்க அன்னைக்கு எங்க கிட்ட கல்யாணத்தை நான் வேணா நிறுத்தட்டுமான்னு கேட்டீங்கல்ல,
ஆமா. கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம், நீங்க நிச்சயத்தையே நிறுத்திடுறீங்களா? என்ன சொல்றீங்க? நிச்சயத்தை நிறுத்தணுமா? ஆமா, எனக்கு இந்த நிச்சயம் நடக்கிறதுல விருப்பமே இல்ல. எனக்கு மேடையில அவர் கூட போய் நிக்கவும் பிடிக்கல. அதனாலதான் கேக்குறேன், நீங்க நிச்சயத்தை நிறுத்துறீங்களா? நான் எப்படி நிறுத்துறது துர்கா? எப்படி நிறுத்துறது? உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுவா? ஐயோ, எங்க அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்படின்னா என்ன சொல்லி நிறுத்துறது? எனக்கும் தெரியல, இயல்பா நிக்கிற மாதிரி இருக்கணும். எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படின்னா எப்படி நிறுத்துறது? எனக்கும் ஒண்ணுமே புரியலையே. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா ஐஷுவை கூட்டிட்டு உங்ககிட்ட ஹெல்ப் கேக்குறதுக்காக இங்க வந்தேன். உங்களாலயும் முடியாதா? ஒரே ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? நான் வேணும்னா நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு சொல்லி இந்த நிச்சயத்தை நிறுத்திடுவா? என்ன துர்கா எதுவுமே சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கு சம்மதமா? இது வேண்டாம். ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? அப்பா அம்மா என்னையே தான் தப்பா நினைப்பாங்க. சரி துர்கா, அப்படின்னா நான் லவ் பண்றேன்னு சொல்லிடுவா? என்ன துர்கா இதுக்கும் அமைதியா இருக்கீங்க? உண்மையாவே சொல்றீங்க? எதை கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. நான் சொன்னதை நல்லா யோசிச்சுட்டு எனக்கு சொல்றீங்களா? என்ன யோசிக்கணும்? இல்ல, நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லி இந்த நிச்சயத்தை நிறுத்தட்டுமான்னு கேட்டேன்ல, அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு சொல்றீங்களா? இதெல்லாம் வேண்டாம், வேற ஏதாவது யோசிங்களே. சரி, அப்படின்னா நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். அப்படின்னா இந்த நிச்சயம் நின்றோம்ல. நான் வர மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு, நான் கீழே போறேன். துர்கா துர்கா உங்களதான், நில்லுங்க. நான் ஒரு வார்த்தை கேட்டதுக்கு இவ்வளவு தூரம் ஓடுறாங்க. இந்த பொண்ணுக்கு என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? என்னை பிடிக்காமல இவ்வளவு தூரம் வந்து என்கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. ஏதோ இருக்கு, கண்டுபிடிக்கிறேன். ஏய் துர்கா, என்னடி ஆச்சு? மாடியில இருந்து எதுக்காக இவ்வளவு வேக வேகமா ஓடி வந்த? நானே ஒரு நிமிஷம் பார்த்து பயந்துட்டேன், எங்க கீழே விழுந்துருவியான்னு. என்னாச்சுடி உனக்கு? அம்மா அவட்ட விஷயத்த சொன்னியா இல்லையா? ஐஷு, சொன்னியா இல்லையா? சொன்னேன். சொல்லிட்டு தான் அவ்வளவு வேக வேகமா ஓடி வந்தியா? ஐஷு, அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? என்னடி சொன்னாரு? கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாரு. அப்படியா? ஆமா. ஏய், சூப்பர் சான்ஸ் டி. சீக்கிரமா போய் கல்யாணம் பண்ணிக்கோ. நாளைக்கு காலையில மாலையும் கழுத்துமா உங்க வீட்ல போய் நின்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஐஷு, விளையாடாத ஐஷு. ஏய் துர்கா, இதாண்டி சூப்பர் சான்ஸ். அவரே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்காரு. நீ ஓகேன்னு சொல்லி தாலி வாங்கிட்டு வாங்கன்னு கேட்க வேண்டியதானே? அழகா நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சிட்டு அவங்க முன்னாடி போய் நின்னா எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. கொஞ்சம் கோவப்படுவாங்க, அப்புறமா சேர்த்துப்பாங்க. அத கூட விடுடி, சூரியனோட மம்மி டாடி ரொம்ப நல்லவங்க. உங்க அப்பா அம்மா சேர்த்துக்கலானாலும் இவங்க சேர்த்துப்பாங்கடி. ஐஷு, அவர் எதுக்கு தெரியுமா அப்படி சொன்னாரு? எதுக்குடி சொன்னாரு? நீ லவ் சொல்லிருப்ப, அதனால கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ அவரே ப்ரப்போஸ் பண்ணிட்டாரா? இல்ல ஐஷு, எனக்கு இந்த நிச்சயம் நடக்கிறது பிடிக்கல, எப்படியாவது நிறுத்துங்கன்னு சொல்லி கேட்டனா, எப்படி நிறுத்துறதுன்னு என்கிட்ட கேட்டாரு. ஓஹோ, அதுக்கு எனக்கு தெரியலன்னு சொன்னனா. அப்போ நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு சொல்லி நிறுத்தட்டுமான்னு கேட்டாரு. வாவ், இது அதை விட சூப்பரா இருக்கே. நான் அப்படிலாம் சொன்னேன், எங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்கன்னு கேட்டனா. அப்போ நான் வேணா உங்களை லவ் பண்றேன்னு சொல்லட்டுமான்னு கேட்டாரு. ஏய், சூப்பர் ஐடியாடி, நாளைக்கே வந்து சொல்ல சொல்லு. ஐஷு, அவரு நிச்சயத்தை நிறுத்துறதுக்கு அப்படி சொன்னாரு. ஓ ஐசி, ஆனா அவரோட ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்கு துர்கா. சரி, மேல என்ன சொன்னாரு சொல்லு. நான் இந்த ஐடியா நல்லா இல்ல, வேற ஏதாவது யோசிங்கன்னு சொன்னா, அதுக்குதான் இந்த நிச்சயத்தை நிறுத்துறதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாரு. துர்கா, நிச்சயத்தை நிறுத்துறதுக்காக யாராவது கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்பாங்களா? அவருக்கும் நிஜமாலே உன்னை பிடிச்சிருக்குடி, அதனாலதான் அப்படி கேட்டிருக்காரு. ஆமா, அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் கல்யாணம் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அட அரலூசி, உனக்கு அவரை பிடிச்சிருக்கலடி, பேசாம ஓகே சொல்லிருக்கலாம்ல. ஐஷு, அது எப்படி உடனே ஓகே சொல்ல முடியும்? அவர் இப்பவே வா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கூப்பிட்டா என்ன பண்றது? ஏய், உனக்கு தான் சூர்யா கூட ஏற்பாடு பண்ணிருக்க கல்யாணம் பிடிக்கலல்ல? சூரியனை தானே உனக்கு பிடிச்சிருக்கு, அவரே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டு நீ இப்படி சொதப்பிட்டியடி. அதுக்காக வீட்டுக்கு தெரியாமலா போய் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்படின்னா மேடம் எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? முதல்ல நாங்க லவ் பண்ணணும், அப்புறம் அவர் எங்க வீட்டுல வந்து பேசணும், எங்க வீட்டுல எல்லாரும் ஒத்துக்கிடணும், அப்புறம் பொண்ணு பார்க்க வரணும், பூ வைக்கணும், நிச்சயம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம்.
ஏன் மேடம் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண ஒத்துக்க மாட்டீங்களா? ஐஷு என்னடி ஐஷு, நீயும் அவரை தான் லவ் பண்ற, அவரே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்காரு. இப்படி பண்ணிட்டே துர்கா. ஓகேன்னு சொல்லியிருந்தா இப்போ நீங்க ரெண்டு பேரும் கல்யாணமே முடிச்சிருப்பீங்க. வீட்டுக்கு தெரியாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சரிடி, நீ ஓகே சொல்லிருந்தா உனக்கு இஷ்டம் இருக்குன்னு அவரும் தெரிஞ்சிருப்பார்ல. லவ் பண்றியான்னு கேட்டிருந்தா கூட சொல்லியிருக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டா எப்படி ஓகே சொல்றது? அப்போ மேடம் லவ் பண்ணுவீங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க? அப்படி இல்ல ஐஷு, நானும் சொன்னல பொண்ணு பார்க்கணும், பூ வைக்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணணும்னு. ஏய் துர்கா, அதான் உனக்கு ஒரு தடவை பொண்ணு பார்த்து பூ வச்சு எல்லாம் முடிச்சாச்சுல்ல, மறுபடியும் எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுவாங்களா? என்ன உனக்கு நிச்சயமும் கல்யாணமும் மட்டும் தான் நடக்கல. நிச்சயத்துல வந்து ஒரு நிச்சயத்தை நிறுத்த போறாரு, உடனே கல்யாணம் பண்ணிக்க போறாரு, அவ்வளவுதான். சோ சிம்பிள். பேசாம கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிடுறீ அவர்கிட்ட. வேண்டாம். ஏன் இப்படி சொல்ற? எனக்கு பயமா இருக்கு, அப்பா அம்மா திட்டுவாங்க, என்னைய தப்பாதான் நினைப்பாங்க. எனக்கு அப்புறம் தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. நான் வீட்டுக்கு தெரியாமலாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சரிடி, வீட்டுக்கு தெரிஞ்சாது கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு அவர்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. எனக்கு அவர் அப்படி கேட்ட உடனே என்ன சொல்றதுன்னே தெரியல ஐஷு, அதான் வேகமா ஓடி வந்துட்டேன். சரிடி, அவர் அப்படின்னா உன்னை லவ் பண்றாரு, அதையே தெரிஞ்சுக்கிட்டியா? தெரியல ஐஷு. லவ் பண்ணாம எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்பாரு? அது நிச்சயத்தை நிறுத்துறதுக்காக தான் அப்படி கேட்டாரு. நிச்சயத்தை நிறுத்துறதுக்காக யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களாடி? இது என்ன சாதாரண விஷயமா? அவர் லூசா இல்ல நீ லூசா இல்ல நான் லூசா? என்னடி விளையாடுறீங்க ரெண்டு பேரும்? இல்ல ஐஷு, நிச்சயத்தை நிறுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணாரு. சரி, நிச்சயத்தை நிறுத்துறதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கோ. அப்புறம் கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல விட்டு போயிருவாரு அவரு. உங்க வீட்லயே ஏத்துப்பாங்க, நீயே சரின்னு சொல்லிடுவியா? கல்யாணம் பண்ண சாரி வராது, அதுவும் வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்போ நீ ரொம்ப புத்திசாலி, அவர் முட்டாளுங்கறியா? ஐஷு, எதுக்குடி இப்படி கேக்குற? ஏண்டி, ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ண பொண்டாட்டி கூடயே வச்சுக்கணும்னு தெரியாம தான் உங்ககிட்ட அப்படி கேட்பானா? லூசு, உன்னை அவர் லவ் பண்றாரு. என்ன சொல்ற? ஆமா, அதனாலதான் அவர் இப்படி கேட்டிருக்காரு. அப்படியே ஐஷு, இது எப்படி தெரிஞ்சுக்கிடுறது? அவரை கூட்டிட்டு வந்து தாலி கட்ட சொல்றேன், அப்பதான் தெரியும் உனக்கு. துர்கா, நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேடி. அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்கும்போதே நீங்க என்ன லவ் பண்றீங்களா, உங்களுக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்டிருக்கலாம். ஒரு பொண்ணு ஹெல்ப் கேட்டு வந்தா இப்படிதான் பேசுவீங்களான்னு கேட்டிருந்தாலே அவரே உண்மையை சொல்லி இருந்திருப்பாரு. முட்டாள் மாதிரி தலை தெறிக்க ஓடி வந்திருக்கா. ஓடி, இதுக்கு மேல இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமா? கிடைக்க அவர் தான் லவ் பண்றாருன்னு நீ சொன்னல. எப்பாடா இப்பயாவது கொஞ்சமாவது புரிஞ்சுதே? ஐஷு, வாரியா இன்னொரு தடவை போய் அவர்கிட்ட பேசுவோம். அவர் வீட்டுக்குள்ள போய் குப்புற அடிச்சு படுத்து அப்பயே தூங்கி இருப்பாரு. விடிஞ்ச உடனே வேலைக்கு போயிருவாரு. இதுக்கு மேல நேரா நிச்சயம் தான் உனக்கு. போ ஐஷு, அவர் என்னை காதலிக்காரு. ஐயோ ஐயோ, காதல் கிறுக்கு முத்திருச்சு. சாப்பாடு சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? குழம்புல ஒரே உப்பும் உரப்புமா இருந்துச்சுல. எனக்குலாம் சுத்தமா பிடிக்கவே இல்ல. நீங்களாவது ஏதாவது சொல்லுவீன்னு பார்த்தேன். நீங்களும் வாங்கி திறக்காம சாப்பிட்டீங்களா? நீங்க மட்டும் ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா அத்தை ஏதாவது கேட்டிருப்பாவ. எங்க கேட்டிருப்பாவ? ஆனந்த் சொன்னதுக்கே சத்தம் போட்டுட்டு தான் இருந்தாவ எல்லாரும். நான் சொன்ன எங்க இருந்து கேட்பாவ? வேணும்னு சொல்லிட்டாவன்னா எல்லாரும் வேற பசியில சாப்பிட்டுட்டு இருக்காவ. சாப்பாடு கெடுத்து விட்ட மாதிரி ஆயிரும். அதனாலதான் என்னையே இருந்துட்டு போட்டானே வாய்க்குள்ள போட்டு முழுங்கிட்டேன். அப்படி அப்ப தெரிஞ்சுதான் எல்லாரும் அமைதியா இருந்தீங்களோ? ஆமா, வேற என்ன செய்ய? நான் பொண்டாட்டி முத தடவை எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சிருக்கா. அத அக்கா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாவ. அத கேட்க மாதிரி நம்ம எதுவும் சொல்லக்கூடாது பத்தியா? சொன்னா அப்புறம் நம்மள பொல்லாதவியலா பாப்பாவ. நீ உங்க அக்காவும் இந்த வீட்டுல பல வருஷமா சமைச்சு போட்டுட்டே இருக்கீங்க. ஆனா அவ்வளவு காரத்தையும் உப்பையாவ அள்ளி போட்டுருக்க. அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு குடும்பமே பாராட்டிட்டு. உங்களை ஒரு நாளாவது இந்த மாதிரி உங்க அத்தை பாராட்டி இருக்காங்கள? ஆஹா, இல்ல சின்னத்தை. நாளை என் மூத்த மருமக கறி வச்சாலும் சரி, இளைய மருமக கறி வச்சாலும் சரி, நல்லா இருந்துன்னா ரெண்டு பேரையும் தனித்தனியா கூப்பிட்டு பாராட்டிடுவேன். நல்லா இல்லனாலும் ரெண்டு பேரையும் தனித்தனியா கூப்பிட்டு ஏசிடுவேன். அப்பதானே திருந்து வாழ்வே. இப்படி நல்லா இல்லாததெல்லாம் பாராட்டினா எப்படி திருந்து வாழ்வே? அக்காக்கு மருமகளை எப்படி நடத்தணும்னு தெரியல. உங்களோட பாராட்ட மாட்டேங்காம ஒண்ணு இல்லாதவள பாராட்டியாவ. ஆமா சின்னத்தை, அத்தைக்கு யார பாராட்டணும் யார பாராட்ட கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது. அவ வந்து ஒரு வாரத்துல தனி கொடுத்தனும் பண்ணணும்னு சொல்லிட்டா. ஆனா அத்தையும் சரின்னு சொல்லிட்டாவ. நானும் அக்காலும் இது வரைக்கும் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு நாள் கூட அப்படி பேசுனது இல்லத்தே. நான் கூட இவ்வளவு வேலை செஞ்சு சாக வேண்டியிருக்க, தனியா போயிட்டா நல்லதுன்னு நினைச்சிருக்கேன். ஆனா எங்க அக்கா ஒரு நாள் கூட அப்படி நினைச்சதுல என்னதான் சத்தம் போடுவா. அப்படின்னா உனக்கு தனியா போறதுக்கு ஆசை இருக்கு? இல்லத்த, எனக்கு கஷ்டமான வேலை இருக்கும்போது அப்படி தோணி இருக்கு. ஆனா ஒரு நாள் நான் அத்தை அப்படி சொன்னதில்ல, என் புருஷன்ட்டையும் சொன்னதில்ல. சொன்ன கோபுரம்னு எனக்கு தெரியும். இந்த குடும்பத்தை ஒத்துமையா
கல்யாணம் முடிஞ்சு வந்தோன்னு வேலை செய்யாம இருந்தோம். அவளுக்கு மட்டும் எதுக்கு அத்தை அப்படி பார்த்தாவ? அத நீங்க உங்க அத்தை கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேட்ட என்ன பிரயோஜனம்? நானும் என் ரெண்டு மருமகளையும் சாரி சமமா தான் நடத்துவேன். இப்படி ஒண்ணு வச்சு ஒண்ணு பார்த்ததே கிடையாது. ஒருத்தி தலையில மொத்த வேலை கெட்டனதும் கிடையாது. வேலை எல்லாத்தையும் ரெண்டு மருமகளுக்கும் பிரிச்சு தான் கொடுத்தேன். ஏன் எனக்கு மூணாவது நாலாவது மருமக இருந்திருந்தா கூட நான் அப்படிதான் நடத்திருப்பேன். ஆனா அக்கா சின்ன மருமக வேலை செஞ்சிட கூடாதுன்னு நினைக்காம அவிய செய்யறதுல எனக்கு நல்லா தெரியுது. என்னும் பாரு இன்னொருத்தி வேற இந்த வீட்டுக்கு வர போறாள்ல, அவளை தலையில தூக்கி வச்சுட்டு கரகம் தான் அண்ணால ஆடுவாவ. ஏன்னா அவ படிச்ச மருமகள்ல எல்லாரை விட ஒருபடி மேலதான் அவளை பாப்பாவ. நீ பாத்துக்கிட்டே இரு. நீயும் அக்காக்காரியா என்னால இந்த வீட்டுல அடிமையா தான் பாக்கணும். அப்போ இந்த வீட்டுக்கு வாரவெல்லாம் சொகுசா இருக்கணும். நானும் எங்க அக்காலும் உழைச்சு ஓடா தேயணும். அப்படிதான் அவிய நினைக்காவ. ஏன்னா கடைசி மாதிரி தொலைஞ்சது கிடைச்சிருக்கல, அதனால அவன் கேட்டாலே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காவ. அவன் பொண்டாட்டி கேட்டா எதுவும் செய்யாம இருப்பாப்ல, தலையில தூக்கி வச்சுதான் ஆட போறாவ. நான் இன்னைக்கு சொல்லி கேட்டுக்க, இந்த வீட்டுல அதான் நடக்க போகுது. அதுக்கு முன்னால நீயும் உங்க அக்காலும் உஷாரா நடந்துக்கிடுங்க. இப்பவே பிள்ளையும் புருஷனையும் கூட்டிட்டு வெளியே போயிட்டீங்கன்னா நல்லது. ஆனந்த் பொண்டாட்டி இப்பயே போன நினைச்சிட்டு இருக்கா, அவளும் போயிருவா. அதுக்கு பிறகு கடைசியில வீட்டுக்கு வர போறா பாரு, அவ உங்க மாமனாரையும் மாமியாரையும் பாக்கட்டும். நீங்களும் இங்கேயே இருந்தா அப்புறம் அவளும் சொகுசுக்கு போயிருவாள்வ, பாத்துக்க. சரி, எங்க அக்காட்ட பேசி